பிரத்திகா ராவலுக்கு ஐசிசியோட சேர்மன் ஜெய்ஷா அவர்களால் வின்னர்ஸ் மெடல் கிடைச்சிருக்குது. எப்படி 15 பேருக்கு மட்டும் தானே மெடல் கொடுப்பாங்க, இது எப்படி 16ஆவதா ஒருத்தவங்களுக்கு பிரத்திகா ராவலுக்கு கொடுத்துருக்காங்க. சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்தியா வேர்ல்டு கப் ஃபைனல்ல ஜெயிச்சாங்க. அப்போ கூட ஒவ்வொரு பிளேயர்களுக்கா ஸ்டேஜில் கூப்பிட்டு மெடல் போடும் போது பிரத்திகா ராவலுக்கு மெடல் போடல. சோஷியல் மீடியா முழுக்க ஃபேன்ஸ் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட சேர்ந்து வேர்ல்டு கப் வின்னிங் டீம் பிரத்திகா ராவல் இவங்களாம் அடுத்த குரூப் போட்டோ ஒன்று வெளியே வந்திருந்தது. அதில் பிரத்திகா ராவலோட கழுத்தில் மெடல் இருக்கிறத பார்த்துட்டு ஃபேன்ஸ் எல்லாம் சந்தோஷமானாங்க. அதே நேரத்தில் ஷாக் ஆனாங்க, எப்படி பிரத்திகா ராவலுக்கு மெடல் கிடைச்சது. ஸோ பின் வரிசையில் இருந்த அமன்ஜோத் கௌரோட மெடலை தான் இங்கே பிரத்திகா ராவல் போட்டுக்கிறாங்க அப்படின்னு ஃபேன்ஸ் அசியூம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் பிரத்திகா ராவல் கொடுத்த இப்போ ரீசன்ட் இன்டர்வியூவில் எனக்கு சொந்தமாக மெடல் இருக்குது, ஜெய்ஷா சார் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாரு, என்னோட சரியான நேரத்தில் வந்து சேரல, அதனால சப்போர்ட் ஸ்டாஃபில் ஒருத்தவரை டெம்பரவரியாக எனக்கு இந்த மெடலை கொடுத்துருந்தாரு. ஸோ மெடல் வரதுக்கு டைம் எடுக்கும் ஆனால் வந்துடும் அப்படின்னு பிரத்திகா ராவல் ரொம்ப சந்தோஷமாக தெரிவிச்சிருந்தாங்க. அப்போது அமன்ஜோத் கௌரோட மெடல் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா அமன்ஜோத் கௌரோட மெடல் வந்து உங்களுக்கு கழுத்தில் தான் இருந்துச்சு. இந்த கோட் போட்டிருந்தாங்கல்ல அதுக்குள்ளே அது மறைஞ்சிருந்துச்சு. அன்னைக்கு சாயங்காலம் முழுக்க அமன்ஜோத் கௌர் அந்த மெடலை போட்டிருந்தாங்க. இப்போ 2003 வேர்ல்டு கப்பில் ஜேசன் கில்லஸ்பி ஆனார், காயமானார். அவருக்கு பதிலாக நேத்தன் பிராக்கன் சேர்க்கப்பட்டார். ஆனால் ஃபைனல் ஆஸ்திரேலியா வின் பண்ணும்போது நேத்தன் பிராக்கனுக்கு தான் வந்து மெடல் கொடுக்கப்பட்டுச்சு. ஐசிசி உமன்ஸ் கிரிக்கெட் கமிட்டி, ஐசிசி சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி, ஐசிசி மென்ஸ் கிரிக்கெட் கமிட்டி, ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து தனித்தனியாக ஓட்டு போட்டால் மட்டும்தான் ஐசிசியோட சட்டத்தில் ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும்னா அது இவங்க முடிவு பண்ணால் மட்டும்தான். அந்த வகையில் பிரத்திகா ராவல் அவர்களுக்கு அவங்களுக்கு மெடல் கிடைச்சிருக்குது அப்படின்னா ஐசிசியோட ரூல் மாற்றப்பட்டிருக்கு. ஜெய்ஷா ஏதோ பண்ணிட்டாரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா 2019 வேர்ல்டு கப் ஃபைனலில் இங்கிலாந்து எப்படி ஜெயிச்சாங்க, பவுண்டரி கவுண்ட் மூலமாக ஜெயிச்சாங்களே. அந்த ஃபைனல் முடிஞ்ச ஒரு மாதத்திலே ஐசிசியோட மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்கில் பவுண்டரி கவுண்ட் மூலமாக யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு கொடுக்குற ரூலை ரிமூவ் பண்ணாங்க. இங்கே பிரத்திகா ராவலுக்காக ஐசிசியோட சட்டத்தில் மாற்றம் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. பிரத்திகா ராவல் டிசர்வ், அவங்களுக்கு மெடல் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம்.